ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறது ஸ்டடி வேர்ல்டு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜோட 2024க்கான டிஎன்இஏ கட் ஆஃப் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டடி வேர்ல்டு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 2770. அண்ட் இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் தான் லொக்கேட் ஆகியிருக்கு. இவங்க கிட்டத்தட்ட 8 பிரான்ச்சஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க. அது என்னென்ன பிரான்ச்சஸ், அந்த பிரான்ச்சஸோட கம்யூனிட்டி வைஸ் கட் ஆஃப் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஏடி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். இந்த பிரான்ச்சுக்கு ஓசிக்கு 122.5 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆகிருக்குங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஏஎம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல ஏஐ அண்ட் மிஷின் லேர்னிங். இந்த பிரான்ச்சுக்கு ஓசிக்கு 106.5 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா சிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். இந்த பிரான்ச்சுக்கு ஓசிக்கு 115.5 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்து பிசிஎம்க்கு 100 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இசி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். இந்த பிரான்ச்சுக்கு ஓசிக்கு 105.5 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆகியிருக்கு. அடுத்ததா இருக்கக்கூடிய பிரான்ச் இஇ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். இந்த பிரான்ச்சுக்கு ஓசிக்கு 102.5 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆகியிருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இந்த பிரான்ச்சுக்கு ஓசிக்கு 142 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆகியிருக்கு. எஸ்சிக்கு 126 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆகியிருக்கு. அடுத்ததா பார்க்கக்கூடியது எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல சைபர் செக்யூரிட்டி. இந்த பிரான்ச்சுக்கு ஓசிக்கு 130.5 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆகியிருக்கு. பிசிஎம்க்கு 112, எம்பிசிக்கு 110 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆகியிருக்குங்க இந்த காலேஜ்க்கு. ஸோ இது ரிலேட்டடான டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலோ அல்லது வேறு ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருந்தாலோ அட்மிஷன் ஹெல்ப்லைன் தேவைப்பட்டாலோ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.